என்ன லவ் ஃபெயிலியரா? இப்படி தோத்து போனவங்களாம் சாகணும்னு முடிவு பண்ணா அப்புறம் கடல்ல தண்ணி இருக்காது, வெறும் பணமா தான் இருக்கும். பாத்தீங்களா நான் லைஃப? மரணம் எனக்கு குறி வச்சுக்கிட்டு இருக்கு. சாவுக்கு மத்தியில தான் ஓடிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் நான் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பயம்லாம் இருக்க கூடாது. பயம்லாம் இருந்தா ஆயுசு குறைஞ்சிரும். பயத்தை அப்படி தூக்கி போட்டு ஃபயரா நடந்தேன்னு வச்சுக்க, வயசே தெரியாது. வெற்றி தோல்வியெல்லாம் நிரந்தரமே இல்ல. நான் கூட என் தொழிலை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய முதல் முயற்சி மிக பெரிய தோல்வி. எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமா பார்த்தாங்க. சொந்தங்க கூட சொத்தேனாங்க. நான் சொந்து போல. அன்னைக்கு அந்த அவமானம் தாங்க முடியாம உன்ன மாதிரி கடல்ல போய் விழுந்திருந்தேன்னு வச்சுக்கேன், இன்னைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குமா? இப்ப நீ ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடுறேன்னு வச்சுக்க, உன் கூட 9 பேர் ஓடுறாங்க. நீ மட்டுமே ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தோட ஓடணும். கூட ஓடி வர்றவன் ஜெயிச்சிருவானோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் நீ தோத்துருவ. சோ தோத்துட்டுமேனு தரைய பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு, ஜெயிச்சுட்டுமேனு வானத்தை பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு. நம்பிக்கை ஜெயிப்போன்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட ஓடணும். அப்படி ஓடி ஒழிச்சு வாங்கினாதான் வெற்றி கோப்பை. சும்மா உட்கார்ந்த இடத்துல வாங்கணும்னு நினைச்சா அது வெறும் வெள்ளி கோப்பை. இது அட்வைஸா நினைச்சுக்காத, அடிபட்டு காயப்பட்டு வர அனுபவ வார்த்தைகள். உன் வயசு என்ன இருக்கும்? 18, 20? இந்த வயசுல கடலை பார்த்து ஓடுறிய, கரைய பார்த்து ஓடு. ஒண்ணு தெரிஞ்சுக்க, சுடுற வரைக்கும் தான் நெருப்பு, சுத்துற வரைக்கும் தான் பூமி, போராடுற வரைக்கும் தான் மனுஷன். இல்லனா பணம். நீ பணமா மனுஷனான்றது நீயே முடிவு பண்ண. போங்க, புதுசா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது உங்களை நான் மீட் பண்ணும் போது ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லா உங்களை நான் மீட் பண்ணணும். ஓகே?